அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டு அரசில் பங்கு வகிக்கும் உரிமையை வென்றெடுப்போம் என பாமகவினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் தங்களுடைய தொண்டர்களுக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசில் பங்கு வகிக்கும் உரிமையை வென்றெடுப்போம் என அவர் கூறியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பதை அவர் இதன் மூலமாக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இன்று அந்த கட்சியினுடைய 37வது ஆண்டு தொடக்க விழா. 1989 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது. அந்த கட்சி தொடங்கி 36 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 37வது ஆண்டு கொடியேற்ற விழா உள்ளிட்டவை எல்லாம் நடக்கின்றது. இந்த நாளில் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்புமணி தன்னுடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அதாவது அது நமது உரிமை மற்றும் உரிமையை வென்றெடுப்பதற்கான வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுப்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாமக கட்சி தொடங்கப்பட்டு 36 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை, அதிகாரத்தில் அமர முடியவில்லையே என்ற ஏக்கம் தொடர்ந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாபெரும் மக்கள் இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் உதித்த நாள் முதல் இன்று வரை சமூக நீதிக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் போராடுவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தமிழக மக்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை காக்கும் அரணாகவும் பாமக திகழ்ந்து வருவதாகவும், தமிழ் மொழி, இனம், தமிழ்நாட்டு மக்கள், இயற்கை வளம், சுற்றுச்சூழல் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையுடன் பயணிக்க வேண்டும் எனவும், தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மட்டுமின்றி உலகின் முன்னணி நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு உயர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த தொடக்க நாள் விழாவிலே அனைவரும் நாம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிப்பதை உறுதி செய்வதற்கு ஏற்ப உழைக்க வேண்டும் என பாமகவினுடைய நிர்வாகிகளுக்கு உற்சாகமூட்டக்கூடிய வகையிலே அக்கட்சியின் தலைவர் அன்புமணி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.